வன்முறையின் உச்சகட்டமாக 50 தனியார் பேருந்துகள் தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ಕಾವೇರಿ ನಮ್ದು ನಾವು ಬಿಡಲ್ಲ. ಯಾರು ಎದ ಪೇಸರನೇ ನಾಟ್ಲ ವ್ಯವಸ್ಥೆ ಇಲ್ಲ ಪೋಚರಾ. ನಮ್ಗೆ ನೀರ್ ಕುಡಿಯೋಕಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಯಾಕೆ ಕೊಡ್ಬೇಕು? ಬನ್ನಿ, ಆಚೆ ಬನ್ನಿ, ಹೋರಾಟ ಮಾಡಿ, ರೈತರ ಜೊತೆ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ, ನಾನಿದ್ದೀನಿ, ನೀವು ಬನ್ನಿ. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். கர்நாடகாவில் தமிழர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடரும் நிலையில் என்னப்பா அங்க சத்தம்? யாரா அவன்? இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். தொட்ட நீ கெட்ட போடா போட்ட. இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருந்து அப்படியே மலேசியா போறேன். ஒரு வாரம் அங்க ப்ரோக்ராம். அங்கிருந்து அப்படியே லண்டன் போறேன். அங்க ஒரு 2 days ப்ரோக்ராம். அங்கிருந்து அப்படியே பாரிஸ் போறேன். அப்படியே சுவிட்சர்லாந்தும் போறேன். நீங்க சொன்னீங்கன்னா மெட்ராஸுக்கு வர்றேன். இல்லன்னா ஒரு 45 days வெளிநாட்டிலேயே தான் டூர்ல இருப்பேன். மாறு மாறு நான் அடிச்சா நீ செத்துடுவ. எங்களுக்கும் கோபம் வரும். நீங்க எப்படி தண்ணி தரமாட்டேன்னு பிடிவாதம் பண்றீங்களோ அதே மாதிரி நாங்களும் உங்க தண்ணி எங்க எல்லைக்குள்ள வரக்கூடாதுன்னு பிடிவாதம் பண்ணா வெள்ளத்துல மூழ்கி உங்க ஊரே அழிஞ்சு போயிடும். அதை நாங்க விரும்பல. தண்ணிங்கிறது வானமும் பூமியும் சேர்ந்து மனுஷனுக்கு கொடுத்த சீதனம். அதை அடைச்சு வச்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது.